ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அந்த முதல்வர் சீட்டில் எங்கள் விஜய் சாரை பார்த்தது அந்த நேரம் அதுக்கு அந்த பரவசத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், அது சினிமையை தொடர்ந்து தமிழகம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் தான் இந்த கோட்டையில் இருந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மாவாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லோரும் கலைத்துறையிலிருந்து தான் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது சொல்லும்போதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே நெருங்கி பழகினவங்க, நாங்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ எங்கள் குடும்பத்திலேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆன அந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு நினைஞ்சிருக்கு. நாங்கள் இன்றைக்கி முழு மனசோட தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக முழு மனசு எல்லோரும் வாழ்த்து வந்தோம். எங்கள் தலைவர் செல்வமணி சார் வெளிநாடு இருக்கிறதுனால அவர் இன்றைக்கி நேரம் வர முடியல. அவர் வர ஒரு வாரம் ஆகும். ரொம்ப லேட்டாயிருமே, வாழ்த்துறது ரொம்ப தாமதிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்த்தினோம். அவர் எங்கள்கிட்ட கேட்டது நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னாரு. இந்த திரையுலகுக்கு நிறையா செய்ய அவர் காத்திருக்கிறாங்கிற அந்த ஒரு அக்கறை எங்களுக்கு தெரிஞ்சு, அதே நேரத்தில் எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல. ஏன்னா இப்போ தான் பதவி ஏற்றிருக்கிறாரு, நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. ஆனால் கோரிக்கை நிறைய இருக்குது, அது இப்போதைக்கு வேணாம். அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இப்போ தான் ஆட்சியில் சீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் ஒரு டைம் கொடுக்கணும், கொஞ்சம் செயல்படட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோரிக்கைலாம் வைப்போம்.